ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக ஒரு சில்வர் அண்ட் கோல்டு தான் வந்து ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். 7300 வரைக்கும் கோல்டு ரேட் இருந்துச்சு, அவங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது. 7070 கோல்டு ரேட் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நான் 2 கிராமுக்கான கோல்டு காயின் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். காயின் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அப்படியே சில்வரில் இந்த பிளாக் கலர் த்ரெட்டு ஒன்று காலில் கட்டுவாங்கள்ல, கருப்பு கயிறு, அதுவும் ஒன்று வந்து நான் இது கூட வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதுதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கிராம் கிட்ட சில்வர் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக தெரியல. நம்ம எல்லாத்துக்குமே கால்குலேட் பண்ணிகிட்டேவும் இருக்க முடியாது இல்லையா. சிலது வந்து ஆசைக்கோ, நம்ம குழந்தைங்க ஆசைப்படுறாங்க, இல்லை நம்ம ஆசைப்படுறோன்னா அதுவும் நம்ம வாங்குகிற மாதிரி தான் இருக்கும். அதனால இந்த பிளாக் த்ரெட் ஒன்று ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 கிராம் கோல்டு காயின் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரேட் வந்து கம்மியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கோல்டு காயின் 1/2 கிராம் 1 கிராம் அந்த மாதிரி வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி சேவ் பண்ணி வைக்கலாம். ஃப்யூச்சரில் உங்களுக்கு தேவைப்படும் போது பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேங்க்ஸில் வந்து காயின் ப்ளெட்ஜ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. ப்ளெட்ஜ் பண்ணணுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், இதை சேல் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். நகை சீட்டு முடிஞ்சு நீங்கள் நகை எடுக்க போகும்போது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு 22 கிராம் சேர்ந்துருக்கு அப்படின்னா ஒரு 3 கிராமாக வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படும் போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த காயினை நம்ம எக்ஸ்சேஞ்சுக்கு கொடுத்துட்டு வாங்கலாம். கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது, உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி காயின் சேவ் பண்ணிவிட்டு அதை ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் டெபாசிட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஜுவல்லாக மாற்றணும் அப்படின்னாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போது வந்து ஜஸ்ட்டு ஷேப்புக்காக நீங்கள் வந்து இப்போது 0.5% வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். நான் 2% மேனேஜர்கிட்ட எப்போவுமே நேரில் போய் வாங்கும்போது 2.5லேருந்து 2% குறைச்சி தான் வாங்குவேன். இந்த டைம் அவங்க சொல்லும் போதே எனக்கு 2%ன்னு சொன்னாங்க. கொடுக்குறவங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பில் போட போனதுக்கப்புறம் பார்த்தா 2.5 போட்டிருந்தாங்க. அப்போது எஸ்டிமேஷன் ஸ்லிப்பில் அவங்க 2.5 போடும்போது எனக்கு 0.5% கம்மி பண்ணி கொடுங்கன்னு கேட்டால் அந்த ஃப்ளோர் மேனேஜர்ஸ் வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க. சரி அந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணேன். ஆனால் அப்படி ஆயிடுச்சு. பில் போட்டதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியல. 1 மணி நேரம் ஆகும் பில் மாறி வரத்துக்கு அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலில் கட்டுவோம் இல்லையா, இப்போது பெரும்பாலும் யாரும் நிறைய பேர் கொலுசு போடுறதில்ல. குழந்தைங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த த்ரெட் இது மாதிரி வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி ஓகே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்றதுக்காக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கேலண்டரும் இஷ்யூ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவும் வாங்கிட்டு வந்தாச்சு. 14,500 கிட்ட வருது. இப்போது நீங்கள் 2 கிராம் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா. இந்த மாதிரி கோல்டு ரேட் கம்மியாக இருக்கும்போது ஆன்லைனில் வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை டிஜிகோல்டு ஆப்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதில் கூட நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் சேவ் பண்ணி கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். அவங்களுக்கு நான் நிறைய வீடியோஸ்லேயுமே சொல்லியிருப்பேன். நம்ம எவ்வளோ அமௌண்ட் வந்து சேவ் பண்ணுறோம் அப்படின்றது வந்து விஷயம் இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சருக்கு ரொம்பவே நல்ல விஷயம். 6000 கோல்டு ரேட் இருந்தது, கடகடன் வந்து பார்த்திங்கன்னா 7000 கிட்ட வந்துருச்சு. திரும்ப இந்த 7300 டச் பண்ணிச்சு. இப்போ எகைன் வந்து கம்மியாக இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட்டில் நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கடன் வாங்கியோ லோன் வாங்கியோ இந்த மாதிரி பண்ணாமல் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு பெனிஃபிட் இருக்கும். இப்போது நீங்கள் 7300 வாங்கினவங்க ஃபீல் பண்ணவும் வேண்டாம். ஏன்னா இது மாதிரி திரும்ப வந்து இப்படி டிக்ரீஸ் ஆகிடுச்சே, நான் அவ்வளோ அமௌண்ட் போட்டு இவ்வளோ கிராம்ஸ் வாங்கினேனே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். எகெயின் கண்டிப்பாக ஒன்ஸ் வந்து 8000 டச் பண்ணிருச்சு அப்படின்னா திரும்ப குறையறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து மொத்தமாக வாங்கணும் அப்படின்ல சீட்டு கட்டியோ இல்லை அமௌண்ட் சேவ் பண்ணியோ வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குறீங்க, ஃப்யூச்சரில் சேல் பண்ணணுன்னு வாங்குறீங்கன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், ஜுவல் வந்து வாங்கவே வாங்காதீங்க. அதுவும் முக்கியமாக ஸ்டோன் வச்ச மாதிரி ஜுவல்ஸ்லாம் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் சேல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நஷ்டத்தில் தான் விற்பீங்க. கோல்டு ரேட் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருந்தாலும் நிறைய பேர் வந்து பார்ப்பேன் நான், ஜுவல் வாங்கி வைக்கிறேன் ஃப்யூச்சரில் சேல் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க.
ஆனால் வந்து ஜுவல்லாக சேல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 4% கிட்ட லெஸ் பண்ணுவாங்க அமௌண்ட்டு கேஷாக நீங்கள் கேட்கும்போது. எக்ஸ்சேஞ்சுன்றது வேறு, காயினாக இருந்தாலும் ஜுவல்லாக இருந்தாலும் ஒரே மாதிரி எடுத்துப்பாங்க பியூரிட்டி செக் பண்ணிவிட்டு. ஆனால் சேல் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் கோல்டு பார்ஸாக வாங்கி வைக்க ட்ரை பண்ணுங்கள். அதுதான் வந்து ரொம்ப நல்லது. பார் மீன்ஸ் காயினாவோ ஷேப்ஸ் வந்து பிரச்சனை கிடையாது. 24 கேரட்டோ 22 கேரட்டோ உங்களால் என்ன முடியுதோ அந்த மாதிரி காயினாக வாங்கி வச்சு சேல் பண்ணுங்கள். ஜுவல்லாக வாங்கி சேல் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கும்போதும் செய்கூலி சேதாரம் கல்லுக்கான காசு எல்லாம் நம்ம கொடுக்க வேண்டியது வரும். விற்கும் போதும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் லெஸ் பண்ணிட்டு தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க. மேக்ஸிமம் சீட்டு போட்டு நகை எடுக்க ட்ரை பண்ணுங்கள். முடியாத பட்சத்தில் நம்ம கேஷ் ரெடி கேஷ் நமக்கு வந்து வருது கைக்கு அப்படின்னா வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கிற நகையை சூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி கோல்டு காயின் வாங்குறதுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். அதுதான் வந்து 100% பெனிஃபிட்னு நான் சொல்லுவேன். இன்னும் கொஞ்சம் பேர் வந்து கேட்குறீங்க 22 கேரட் வந்து கோல்டு காயின் வாங்கலாமா 24 கேரட் வாங்கலாமா? 24 கேரட் கோல்டு காயின் உங்களுக்கு கம்மியான வேஸ்டேஜில் கிடச்சிச்சின்னா 24 கேரட் வாங்குங்க. 22 கேரட் கம்மியாக கிடச்சிச்சின்னா அது வாங்குங்க. சென்னையில் நான் வாங்குகிற ஷாப்ஸில் எனக்கு 22 கேரட் கோல்டு காயின் தான் 2% வேஸ்டேஜில் கிடைக்கிது. 24 கேரட் வந்து மோஸ்ட்லி நிறைய கடையில் பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் அதிகமாக இருக்குது. அதனால தான் நான் வந்து 22 கேரட் கோல்டு காயின் வாங்குறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுறேன். மதுரை பீமாவில் வந்து 24 கேரட் காயினுக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லைன்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் கூட பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. உங்கள் சேவிங்ஸில் மினிமம் கொஞ்சம் அமௌண்ட்டாவது கோல்டில் சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். வீடியோவோட கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.